ஒரு தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று உலகத்திலேயே இரண்டாவதாக பெரிய பின்பற்றக்கூடிய மதமாக மாறுவதற்குண்டான காரணம் என்ன? ஒரு தனி நபரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்று உலகம் முழுவதும் இரண்டாவது இடத்துல இருக்கிறது. அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மதம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் இரண்டாவது இடத்துல இருக்கிறது. அதற்குண்டான காரணம் என்ன? ஒரு தனி நபர் ஆரம்பிக்கப்பட்ட மக்காவில ஒரு தனி நபர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இஸ்லாம் கடந்து வந்த பாதையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என்று நாம் நினைக்கலாம், ஏன் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு இவ்வளவு அடுக்கடுக்கான சோதனைகள்? இஸ்லாமிய சமூக மக்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத, ஒரு அமைதி இல்லாத ஒரு வாழ்க்கை எதனால்? உலகளாவிய, தேசியளாவிய எல்லா இடத்திலேயும் கொத்து கொத்தாக இஸ்லாமிய குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். கொத்து கொத்தாக இஸ்லாமிய பெண்கள் விபச்சாரம் செய்யப்படுகிறார்கள், கற்பழிக்கப்படுகிறார்கள். இவ்வளவு சமூக சீர்கேடுகள், இவ்வளவு அமைதி இல்லாத, நிம்மதி இல்லாத தன்மை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதனால் வந்தது? அல்லாஹ் நல்லடியார்களே, ஒன்றை மட்டும் நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சமூகம் என்று பாராமல் ஒரு தனி மனிதனாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு அமைதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை எப்பொழுது வந்தது என்று சொன்னால், நாம் குர்ஆன் சுன்னாவுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடாத்தாமல் இருக்கிறதன் காரணமாகத்தான். அல்லாஹ் நல்லடியார்களே, இதை நான் ஏனோதானான் என்று சொல்லவில்லை. ஹதாரத்துல இந்துலுசியா என்ற புத்தகத்துல ஸ்பெயின் மிகப்பெரிய இஸ்லாமிய வல்லரசாக நாடாக இருந்தது, மிக பெரும் வல்லரசு. ஆனால் இன்று கிறித்துவ நாடாக முழுவதுமாக மாறுவதற்குண்டான காரணம் என்ன? ஹதாரத்துல இந்துலுஸ் என்ற இந்த கிதாபுல அதனுடைய எழுத்தாளர் பதிவு செய்கின்றார். பல காரணங்களை பதிவு செய்தாலும் முதல் காரணமாக முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று பதிவு செய்கின்றார். அவர்கள் மார்க்கத்தை, அல்லாஹ் போதித்த இந்த குர்ஆனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடைமுறையான இந்த சுன்னத்தை கைவிட்டதின் காரணமாகத்தான் ஸ்பெயினின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது. அவர்கள் மக்கள் நிம்மதியற்று போனார்கள். மக்களின் மத்தியில எப்பொழுதுமே பரபரப்பு தான். அவர்களுக்கு அமைதியான வாழ்க்கையே அமைப்பு உண்டான அல்லாஹ் தௌஃபீக் தரல. காரணம் என்ன? அல்லாஹ் கூறிய இந்த குர்ஆன் சுன்னானுடைய வாழ்க்கையை அவர்கள் கைவிட்டதின் காரணமாகத்தான். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல எந்த அளவுக்கு குர்ஆன் சுன்னானுடைய வாழ்க்கை இருக்கின்றது? நம்ம இருக்கிறோம், நம்ம இடத்துல இருக்கிறோம், நம்ம இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளால தாங்க முடியுமா? அந்த உணர்வு வர வேண்டும். அந்த உணர்வு வருபவன் தான் உண்மையான முஃமின். என்னாலதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு இவ்வளவு வழிகேடுகள், என்னாலதான் இஸ்லாமிய சமூகத்திற்கு இந்த அளவுக்கு நிம்மதியின்மை. காரணம் நான் செய்த தவறு, நான் குர்ஆன் சுன்னாவை வாழாமல் விட்டது காரணமாகத்தான் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்ற வாழ்க்கையை நான் விட்டுவிட்டேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கையை தன்னுடைய வாளாக எடுத்து நடத்துகிறார்களோ அதை நான் விட்டு விட்டேன் என்று ஒரு மனிதன் எப்பொழுது எண்ணுகிறானோ அப்பொழுதுதான் சமூகத்திற்கு அமைதி கிடைக்கும், சமூகத்திற்கு நிம்மதி கிடைக்கும், சமூகத்திற்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் ஒன்றை மட்டும் நினைவைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸ்ஸக்து பிஹிமா. நான் உங்களிடத்துல ரெண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன். உங்களிடத்துல ரெண்டு விஷயத்தை நான் விட்டு செல்கின்றேன். அதை நீங்கள் தவறாமல், வழி பெறலாமல் அப்படியே பிடிச்சு கொள்ளணும்னு சொல்றாங்க. என்ன ரெண்டு விஷயம்? அல் குர்ஆன், இரண்டாவது அசுன்னா. மொத்தா இமாம் மாலிக்ல பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விஷயங்களை விட்டு சென்று இருக்கிறார்கள். இரண்டு விஷயங்களை நம்மளுடைய வாழ்வில் பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் வழி தவற மாட்டோம். ஒன்று அல் குர்ஆன், இரண்டாவது அசுன்னா. குர்ஆனுடைய வாழ்க்கை, சுன்னத்தினுடைய வாழ்க்கை என்று சொல்கின்றேன். என்னது குர்ஆனுடைய வாழ்க்கை, என்னது சுன்னத்தினுடைய வாழ்க்கை? அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல கேட்கப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்பட்டது. கேட்டாங்க சஹாபாக்கெல்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குண நலன்களை சொல்லுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு வாழ்க்கையும் ஒற்றை வரியில சொல்லுங்க. சொல்லும் போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழகாக சொன்னாங்க, கான குலுகுஹு குர்ஆன், கான குலுகுஹு குர்ஆன். அவர்களுடைய முழு குணமும், அவர்களுடைய முழு வாழ்க்கையும்
குர்ஆனாகத்தான் இருந்தது. வேற எந்த ஒன்றும் இல்ல. அவங்க இவங்கள போல இருந்தாங்க, அவங்க இந்த மாதிரி எடுத்து நடத்துக்கிட்டாங்க, அவங்க இந்த மாதிரி இல்ல. ஒற்றை பதிலை சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுடைய முழு வாழ்க்கை, தன்னுடைய ஹயாத்தில் ஆரம்பிச்சிலிருந்து மௌத் முடியிற வரை முழு வாழ்க்கை குர்ஆனாகத்தான் இருந்தது. முழு வாழ்க்கை குர்ஆன். குர்ஆனுடைய வாழ்க்கைனா என்ன? அல்லாஹ் நல்லடியார்களே, ஒற்றை வரியில பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் எதை ஆகுமாக்கி இருக்கின்றானோ அதை நம்முடைய வாழ்க்கையிலும் ஆகமாக்கி கொள்வது. அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ, அல்லாஹ் எதை தடுத்திருக்கிறானோ அது நம்முடைய வாழ்க்கையிலையும் தடுத்துக் கொள்வது. இதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை. இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான என்ன பயன், என்ன சிறப்புகள் இருக்குது குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தா? இன்னைக்கு நாம் அதை விட்டதின் காரணமாகத்தான் எல்லா விதமான சோதனைகளும், அது அரசியல் ரீதியாக இருக்கட்டும், ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கை வறுமையாக இருக்கட்டும், உலகளாவிய தேசியலாவிய எல்லா விதத்திலையும் நம்மிடத்துல உண்மையான மார்க்கம் இருக்கிறது. நாளை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போல இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நாளைக்கு எதுவும் கிடையாது. அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். பின்ன ஏன் இவ்வளவு சோதனை? ஏன் இந்த இஸ்லாத்தை ஏற்று நடத்துவர்களுக்கு வாழ்க்கையில் அமைதி இல்லை? ஏன் நிம்மதி இல்லை? அவர்கள் இஸ்லாம் சொன்னபடி வாழல. அவர்கள் இஸ்லாம் கூறுகின்ற அந்த குர்ஆனை சொன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தல. இதுதான் ஒரு காரணம். அல்லாஹ் நல்லடியார்களே, நான் ஒரு சிறிய சம்பவத்தை சொல்லுகின்றேன். சுதந்திரத்திற்கு முன்னாடி, சுதந்திர நம்முடைய இந்திய துணைக்கண்டத்துல சுதந்திரத்திற்கு முன்னாடி பலவிதமான பல முஹத்திஸீன்கள் இருந்தார்கள், முஃபஸ்ஸிரீன்கள் இருந்தார்கள். அப்பொழுது அமல்கள் எல்லாம் இந்தியாவுல பேரு சொல்லக்கூடிய அளவுக்கு, இந்தியா என்று சொன்னாலே ஆன்மீக பூமி என்று சொல்லுவார்கள். காரணம், முஹத்திஸீன்கள் முஃபஸ்ஸிரீன்கள் இங்குதான் நிறைய காணப்பட்டார்கள். ஒரு கிறித்துவ மிஷனரி, பேரு கிளாட் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிறித்துவ மிஷனரி இந்தியாவிற்கு, அவர் எங்கு போய் நின்று பேசினாலும் 1 மணி நேரம் பேசினால் போதும், அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் கிறித்துவராளாக மாறிவிடுவார்கள். ரொம்பலாம் இல்ல, வெறும் 1 மணி நேரம், வெறும் 1 மணி நேரம் பேசினால் போதும், அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் கிறித்துவராக மாறிவிடுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவருக்கு பேச்சு திறமையை கொடுத்திருந்தா, அவர் ஒரு மிஷினரி, கிறித்துவ மிஷினரி, மதமாற்றம் செய்யக்கூடிய கிறித்துவ மிஷினரி. அவரை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. இந்தியாவுல இந்த இஸ்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. நீ இங்க போய் கிறித்துவத்தை எடுத்து வைங்க, கிறித்துவத்தை ஏத்தி வைங்க. நீங்கள் தான் 1 மணி நேரம் பேசினால் போதுமே எல்லாருமே கிறித்துவரா மாறிடுவாங்களே, இந்தியாவுக்கு போய் ஏத்தி வைங்க சொல்லும் பொழுது அவர் வருகிறார், இந்தியாவுக்கு வருகிறார். ஏறத்தாழ ஓராண்டு அல்ல, 1 மணி நேரம் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, 16 ஆண்டுகள் உழைப்பு செய்கிறார் இந்தியாவில். 16 ஆண்டுகள் உழைப்பு செய்தும் லண்டன் பாராளுமன்றத்திலிருந்து அறிக்கை கேட்கிறாங்க, எத்தனை நபர்களை கிறித்துவராக மாத்தினீங்க? நீங்க 1 மணி நேரம் பேசினா போதும் அந்த கூட்டத்தில் உள்ள அனைவரும் கிறித்துவராக மாறிடுவாங்களே, நீங்க எத்தனை நபர்களை கிறித்துவரா மாத்தினீங்க? அறிக்கையை கேட்கும் பொழுது அவர் கூறுகிறார், நான் லண்டன் பாராளுமன்றத்துல சொல்லுகிறேன். அவர் லண்டன் பாராளுமன்றத்துல போகிறார். அங்க எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல வராரு? 16 ஆண்டுகள் இந்தியாவில் உழைப்பு செஞ்சிருக்கிறாரு, என்ன பதில் சொல்ல வராரு சொல்லும் பொழுது அவர் குர்ஆனை கையில் ஏந்தி கூறினார், இந்த குர்ஆன் இருக்கின்ற வரை, இந்த குர்ஆன் கூறும் வாழ்க்கை இருக்கின்ற வரை இந்தியாவுல ஒரு இஸ்லாமியரை கூட என்னால் கிறித்துவராக மாற்ற முடியாதுன்னு அறிக்கை வெளியிட்டார். அல்லாஹ் நல்லடியார்கள், இது நடந்த சம்பவம். ஜவஹர்லால் நேரு, நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறிப்புல எழுதியிருக்கக்கூடிய இது சம்பவம். இது குர்ஆனை தூக்கி, குர்ஆனை எடுத்து, இந்த குர்ஆன் இருக்கின்ற வரை, இந்த குர்ஆன் கூறும் வாழ்க்கை இந்த இஸ்லாமிய மக்களிடத்துல இருக்கின்ற வரை இந்த இஸ்லாமியர்களை ஒருத்தரை கூட என்னால் கிறித்துவராக மாற்ற முடியாதுன்னு என்ன சொல்லிவிட்டார். அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்புகளை நாம் எந்த அளவுக்கு நாம் நம்மளுடைய மனதில் ஏற்றி வைக்க வேண்டும், நாம் எடுத்து நடாத்த வேண்டும் இந்த குர்ஆனுடைய வாழ்க்கை. நமக்கு தெரியல இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையினுடைய சுவை, நமக்கு தெரியல இந்த குர்ஆனுடைய வாழ்க்கையினுடைய சிறப்பு என்னன்னு. ஆனால் எங்கோ வளர்ந்து எந்த மார்க்கத்தை ஏற்ற கிறித்துவர் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார் குர்ஆனை பற்றி என்று சொன்னால், நம்முடைய குர்ஆனுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இன்று குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்வதை வெட்கக்கேடாக நினைக்கின்றோம். வெளிப்படையாக சொல்ல போனார் வெட்கக்கேடாக நினைக்கின்றோம். மாறாக வெஸ்டர்ன் கல்ச்சர், மேற்கத்திய கலாச்சாரத்தை எடுத்து நடத்துவதை பெருமையாக நினைக்கின்றோம்.
இதுதான் காரணம். நம்முடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்மை படைத்த அல்லாஹ், நமக்கு ரிசுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ், நமக்கு ஒன்னாலும் எல்லா நாளுமே நமக்கு ரிசுக்கு வழங்கக்கூடிய அல்லாஹ், நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே நமக்கு கொடுக்கின்ற அல்லாஹ் கொடுத்த இந்த குர்ஆனை நம்மளுடைய உள்ளம் ஏன் ஏற்க மறுக்கிறது? அதனாலதான் சமூகத்தில் அமைதி இல்லாத நிலைமை, சமூகத்தில் நிம்மதி இல்லா நிலைமை எல்லாம் இதற்கு ஒரு காரணம் தான். அல்லாஹ் கொடுத்த கயிறை நாம் பிடிக்காமல் இருந்ததின் காரணமாக அல்லாஹ் நம்ம அதை விட்டு பாதுகாக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய கடைசி மூச்சு வரையும் குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், சமூகத்திற்கு சமூகத்திற்கு அமைதியான வழி இரண்டாவது சுன்னா. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையை நம்முடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்து நடத்த வேண்டும். சுன்னத். இதனால என்ன வெற்றி? இதனால என்ன இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் சொன்னதை தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் குர்ஆனில் சொன்னதை தான் போதித்தார்கள். போதித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்ந்து காட்டியும் சென்றவர்கள். அவர்கள் போதித்தது மட்டுமல்லாம வாழ்ந்து காட்டி செஞ்சுட்டாங்க. வாழ்ந்து காட்டி சென்றுட்டு இருக்காங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, அதைத்தான் நாம் சுன்னத் என்று நம்மளுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த வேண்டும். இதனால என்ன பயன்? என்ன பயன் என்று சொன்னால், நம்மளுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே அமைதியாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சுன்னத்தை எடுத்து நடத்த வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நாம் சுன்னத்தை செய்வது எவ்வளவு அலட்சியமாக இருக்கின்றோம். ஒரு சுன்னத், தொப்பி போடுவது, தாடி வைப்பது, மிஸ்வாக்கு செய்வது, சாப்பிட்டுக்கு பின் விரலை சூப்புவது, ஒரு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவது, உட்கார்ந்து சாப்பிடுவது, நின்று கொண்டு சாப்பிடுவது பேஷன். மிஸ்வாக்கு வைத்திருந்தால் ஒரு அசிங்கம். ஒரு பொது இடத்துல தொழுதால் ஒரு அசிங்கம். ஏன் சுன்னத்தின் மீது இவ்வளவு வெறுப்பு? நாம் அதை பிரியப்படுவதில்லை. நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுவதில்லை. அவர்களுடைய உண்மை பிரியம் அவர்களை பின்பற்றுவதுதான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வதை போல, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுவதாக இருந்தால் நபியாகிய உங்களை அவர்கள் பின்பற்றட்டும். அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படக்கூடியதாக இருந்தால் நபியாகிய உங்களை பின்பற்றட்டும் அல்லாஹ் சொல்லுங்கன்னு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சுன்னத்தினுடைய அலட்சியம் தான் நம்மளுடைய சமூகத்தினுடைய அமைதியின்மைக்கு நிம்மதியின்மைக்கு உண்டான காரணம். இந்த சுன்னத்தை எடுத்து நடத்தினால் அல் முஜ்தமா, ஒரு சிறிய சம்பவம் இது. அல் முஜ்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு அரபி மாத இதழ், அந்த மாத இதழ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய ஒரு மாணவர், அவர் அந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார். அங்க படிக்கும் பொழுது அவர்களுக்கு துணி துவைக்கக்கூடிய நம்ம உள்ள டோபின்னு சொல்லுவாங்க, அவங்கதான் தன்னுடைய துணிமணிகள்லாம் எடுத்து அவர்களுக்கு அயன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு. அவங்க ஒரு நாள் அந்த மாணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்களா, நான் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா ரூம்லயும் துணியை எடுத்துக்கிறேன், துணி எடுத்து துவைக்கிறேன், ஆனால் உங்களுடைய துணியில மட்டும்தான் சிறுநீருடைய வாடை வருவதில்லை, காரணம். அவர் ஒரு கிறித்துவ பெண்மணி, எல்லாருடைய துணியும் எடுத்து கழுவி இருக்கிறார், பல நாட்டவர்களுடைய துணி எடுத்து கழுவி இருக்கிறார். ஒரு சவுதியுடைய மாணவர். அந்த மாணவர்கிட்ட அந்த அம்மா கேட்கிறாங்க, நான் எல்லாருடைய துணியும் எடுத்திருக்கிறேன், கழுவி இருக்கிறேன், துவைச்சிருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் பணிபுரிந்து கொண்டு இருக்கிறேன், உங்களுடைய துணியில மட்டும் சிறுநீருடைய வாடை வருவதில்லையே, காரணம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த மாணவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் போய் கொண்டு சுத்தம் செய்யும் முறையை கூட எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அதை கேட்ட அந்த பெண்மணி மட்டுமல்ல, அந்த பெண்மணி குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பெண்மணி குடும்பமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. எதனால? ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த பேஷாப்பு போயிட்டு எப்படி சுத்தம் செய்யணும் என்ற அந்த முறையை சொல்லி கொடுத்ததின் காரணமாகத்தான் ஒரு சுன்னத் அவர்களுக்கு காரணமானது ஹிதாயத். அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு நாம் அந்த சுன்னத்துக்கு அலட்சியமாக இருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சுன்னத்தை செய்தால் இவர்கள் கேலி செய்வார்கள், சுன்னத்தை செய்தால் இந்த அரசியல்வாதிகள் இப்படி செய்வார்கள், சுன்னத்தை செய்தால் இந்த எல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும், எல்லாம் தெரியும். ஆனால் நம்மளுடைய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் குலஃபாய ராஷிதீன்ல கட்டுப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் உலகிலேயே 1/3 ஆட்சியை கையில வச்சிருந்தாங்க. உலக உடைய ஆட்சியை 3ஆ பங்கு போட்டா
அதுல ஒரு பங்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இருந்து அவர்கள் ரோம், பாரசீகம், வல்லரசு நாடுகளோ மன்னர்களை சந்திக்க போறாங்க. சந்திக்கும் போகும் பொழுது தாரிக குலபாய ராஷிதீனுடைய பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். சந்திக்கும் போகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான ஆடை கரண்டை காலுக்கு மேலாக இருக்கிறது. ஆடை கரண்டை காலுக்கு மேலாக இருக்கிறது. இதை பார்த்து அருகில் இருந்தவர் சொல்லியிருக்கிறார், வல்லரசு நாடுகள் மன்னர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொஞ்சம் மரியாதை தர வேண்டாமா? இது கொஞ்சம் அசிங்கமா இருக்குது. ஆடை கரண்டை காலுக்கு மேல இருக்கிறது, கொஞ்சம் அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னதுதான் போதும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அழகான ஒரு வார்த்தையை சொல்லி அவரை கண்டித்தார்கள். இந்த மடையர்களுக்காகவா என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுன்னத்தை விடுவது? நாளைக்கு நீ சட்டையை பிடிச்சு கேட்ட மாட்டாங்களா? இவர்களுக்காக என்னுடைய சுண்ணத்தை நீ விட்டு விட்டாய் என்று நாளைக்கு என்னை கேட்டு விட்டால் நான் என்ன பதில் சொல்வது? இந்த மடையர்களுக்காக என்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை நான் ஒருபோதும் விடமாட்டேன் என இருந்தார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர்கள். அல்லாஹ் இவரை பொருந்தி கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார். காரணம் என்ன? அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கண்மூடித்தனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் இன்று சுன்னத்துல சொல்லுது, அதுக்குன்னு நடைமுறைக்கெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு நமக்குரிய பேச்சு. சுன்னத்துல 1000 சொல்லுவாங்கப்பா, நம்மளுடைய நடைமுறைக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? என்ன நீங்க பேசுறீங்க? அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி ஒருபோதும் நாம் பேசிவிடக் கூடாது, ஒருபோதும் நாம் நினைத்து விடக்கூடாது. நம்மளுடைய சுன்னத்து நம்மளுடைய மூச்சாக இருக்க வேண்டும். மூச்சை விட்டால் நாம் மரணிப்புன்னு அந்த தன்மையில் சுன்னத்தை விட்டால் நம்மளுடைய வாழ்க்கையே இல்லை என்று நினைக்க வேண்டும். எப்பொழுது ஒரு சமூகத்துல இந்த தன்மை குர்ஆன் சுன்னானுடைய வாழ்க்கை வருமோ அப்பொழுதுதான் அந்த சமூகத்தில் அமைதி நிலவும், நிம்மதி நிலவும், சோதனைகள் வராது. அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திர்மிதில ஹதீஸ், இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. பின்னாடி ஒரு காலகட்டம் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், பின்னாடி ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்துல என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவது அவர்களுக்கு நெருப்பு கங்கை கையில் வைப்பதற்கு சமம். நெருப்பு கங்கை கையில வச்சுட்டு நிக்க முடியுமா? முடியாது. ஒரு சுன்னத்தை பின்பற்றுவது அந்த அளவிற்கு கடினமாக இருக்கும். அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் என்னை பின்பற்றினால், என்னுடைய ஒரே ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால் அவருக்கு 100 ஷஹீதுடைய அந்தஸ்து என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் சுன்னானுடைய வாழ்க்கை, குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற வாழ்க்கை தான் நம்முடைய சமூகத்திற்கு 100க்கு 100% வெற்றியை தரும், நிம்மதியை தரும், அமைதியை தரும். இதுதான் வழி, வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. எனவே நம்மளுடைய இறுதி மூச்சு வரை இந்த குர்ஆன் சுன்னானுடைய வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் எமக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.